பெருமாள் கோவில் கருப்பு உளுந்து தட்டு வடை. இந்த வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளே இந்த வடையை வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். அதே கோவில் டேஸ்ட்லேயே வாங்க பார்க்கலாம். ஒரு டம்ளர் கருப்பு உளுந்த 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு அது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம 2 ஸ்பூன் மிளகாய் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. சுத்தமாக தண்ணியே இல்லாமல் மிக்ஸி ஜாரில் மாற்றி மிளகு, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரன்னு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இது முக்கியமானது. உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா வருது. ஒரு பாலித்தீன் கவரில் தண்ணியை தொட்டு தொட்டு வடையாக தட்டி போடும்போது நல்லா வருது. முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும். வடை தட்டும் போது கிண்ணத்தில் தண்ணி வச்சு தட்டி தட்டி போடணும். நான் போடும்போது எனக்கு 2-3 வடை பிஞ்சிருச்சு. 4ஆவதாக போட்ட வடையிலேருந்து தான் நல்லா வந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருந்தது.